திருமாவளவன் சொல்றாரு திராவிடத்தை இங்க இது வீழ்த்தணும்னா அது திருமாவளவனை மீறிதான் இங்க நடக்கும். ஆமாப்பா, திராவிடம் வந்து அவருக்கு தூக்கி தூக்கி கொடுத்துருக்குது இல்ல, அவருடைய ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் எந்த அளவுக்கு வச்சுட்டு வாசலுக்கு வெளியில உட்கார வச்சுக்கிட்டு இருக்குது. ஜெயிக்க வச்சதே திருமாவளவன் ஓட்டு தான். அது 100 முறை நான் விலைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆதன்லேயே சொல்லிட்டேன். அந்த திருமாவளவனுக்கு உண்டான மரியாதை கொடுத்துருக்குதா, செய்ய வேண்டியதை செய்திருக்குதா? எவ்வளோ இருக்குது இந்த மக்களுக்கு. நீ இத்தனை 1000 கோடி இது வரைக்கும் இந்த ஆண்டில் மட்டுமே குறைஞ்சது 1000 கோடி 1500 கோடியை பட்டியலின மக்களுக்கான அந்த பணத்தை தேசிய நேஷனல் கொடுத்தது, மத்திய அரசு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சிட்டிங்க. ஏன் இதை நீ பயன்படுத்தணும்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாரா அந்த மனுஷன் திருமாவளவன் தோழர்? சரி, உனக்கு எதனா கொடுத்தாங்களா இது வரைக்கும்? மந்திரி பதவியில் கூட்டணி கட்சின்ற முறையில் எதனா கொடுத்துருக்குறாங்களா? இல்லை நீங்கள் தனிப்பட்ட கோரிக்கை வச்சுட்டு எதனா செய்திருக்கிறாங்களா? வழக்கறிஞர் வந்து அரசு தரப்பில் போடணுன்றப்ப சமூக நீதி அடிப்படையில் இதெல்லாம் போட முடியாதுன்னு சொன்ன இந்த கட்சி கூட நீ எப்படி இருக்கிற? முதல்ல நீங்கள் தான் வழக்கு போட்டீங்க உயர் நீதிமன்றத்தில். அதிமுக போட்டப்ப திமுக கூட வந்து விசில் அடிச்சது கூட சேர்ந்து வாங்க கூட சேர்ந்து திரும்ப திமுக வந்துட்டோன்னே அதுக்கு என்ன பதில் கொடுக்குதுன்னா, இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு, இதை நாங்கள் பின்பற்ற முடியாதுன்னு மனு கொடுக்குது, அஃபிடவிட் கொடுக்குது திமுக அரசு. நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து விட்டு கொடுக்குறீங்க.